கைஸ், நம்ம தளபதி கோட் படத்தை முடிச்சுட்டு பார்த்தோம்னா அடுத்ததான் எந்த டேரக்டர் கூட கை கோர்க்க போறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ டேரக்டர் யாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் இப்போ அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது யாரா இருந்தாலும் சரி, அடுத்ததான் பார்த்தோம்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போற ஒரு ப்ரொடியூசர் கிட்ட பார்த்தோம்னா நம்ம தளபதி டேட் கொடுக்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம தளபதி மீட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபிளர் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த டிவிவி என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ இவங்க பார்த்தோம்னா தளபதி வச்சு அடுத்த படத்தை பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல தளபதி கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ தளபதி ஓகேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பத்தி கிளியரா தெரியல. பட் அதுக்குள்ள பேச்சுவார்த்தை மட்டும் போயிருக்காமா, இன்னும் கன்ஃபார்மான நியூஸ் நம்மளுக்கு கிடைக்கல. ஆல்ரெடி வாரிசு படத்து மூலமா பார்த்தோம்னா தெலுங்கு டேரக்டர் தெலுங்கு ப்ரொடியூசர் அப்படின்னு ஒரு படம் தளபதி பண்ணிட்டாரு. இவ மறுபடியுமே தெலுங்குல பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட நம்ம தளபதி ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹாப்பி தான். ஆனால் டேரக்டர் பார்த்தோம்னா தெலுங்குல இருந்து வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா அவங்க பார்த்தோம்னா தெலுங்கு சைடு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால பார்த்தோம்னா அந்த சைடு ஏதோ ஒரு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு தளபதி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாரா இருந்தாலும் பார்த்தோம்னா தமிழ்ல வந்து டேரக்டர் யாராவது செலக்ட் பண்ணி நம்ம தளபதி அது மூலமா சூஸ் பண்ணி நடிச்சார் அப்படின்னா ஹாப்பி தான். பட் அதுக்கு பார்த்தோம்னா வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நம்மளுக்கே பார்த்தோம்னா ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போறாரு தளபதி அப்படிங்கிறத. பட் எப்படியும் பார்த்தோம்னா இன்னொரு 1 or 2 monthல வந்து அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் டேரக்டர் யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மேபி தளபதி இப்போ கூட செலக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். பட் அது வெளியே தெரியாம இருக்கு. எப்படியும் பார்த்தோம்னா கோட் படத்தோட ஷூட் முடிகிற ஸ்டேஜ்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதியோட பாலிசி அதுதான். அவர் கமிட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிற படத்தோட ஷூட் முடியறதுக்குள்ள பார்த்தோம்னா அடுத்த படத்தோட டேரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. அதனால பார்த்தோம்னா யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா தெலுங்குல டிவிவி என்டர்டைன்மெண்ட் பார்த்தோம்னா தளபதி கிட்ட கால் சீட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் பார்த்தோம்னா பெரிய சம்பளத்தில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி இதுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தால் தெலுங்குல பார்த்தோம்னா டேரக்டர் இல்லாமல் தமிழ் டேரக்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.